We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Hi, vanakkam. Welcome to our channel. Merry Christmas and a happy and a prosperous New Year. 2021 எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும். அண்ட் கிறிஸ்மஸ்ன்றதுனால வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ஒன்றும் நான் சமைக்க போகிறதில்ல. பட் நான்வெஜ் டிஷ், அந்த நான்வெஜ் டிஷ்ஷை வந்து எப்படி நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், அப்படி பிளான் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு தாட்டே. ஸோ ஐம் கோயிங் டு மேக் பெப்பர் சிக்கன் நூடுல்ஸ். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட் குக்கிங். ஓகே, பெப்பர் சிக்கனுக்கான தேவையான விஷயங்கள் எல்லாமே இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 150 grams சிக்கன், போன்லெஸ் சிக்கன், மிளகு ஒரு 2 ஸ்பூன்ஸ், கடுகு தாளிக்கிறதுக்கு, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன், பெருஞ்சீரகம் ஒரு 1.5 ஸ்பூன், சின்ன ஜீரகம் அதுவும் ஒரு 1.5 ஸ்பூன், மஞ்சள், அதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸ். இது வந்து எக் நூடுல்ஸ், வெஜ் நூடுல்ஸ்ன்னு சொல்லிட்டு கடையில் விற்கிறாங்க. யூ கேன் பை தட். எந்த நூடுல்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இதுதான் தேவையான பொருட்கள். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளியும் அதே மாதிரி சின்ன சின்னதாக. இந்த பச்சை மிளகாவை ஓகே, இது ரெடி. ஓகே, ஸோ இந்த பெப்பர் சிக்கனுக்கு வந்து 3 இன்க்ரீடியன்ட் அரைக்கணும். மிளகு, ஆக்சுவலி காரம் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிளகு போட்டுக்கலாம். சின்ன ஜீரகம், பெருஞ்சீரகம் பவுடராக அரைச்சிக்கிறோம். கிறிஸ்மஸ் ஷாக் இப்போது. ஓகே, இதில் வந்து இந்த கடாயில் வந்து நான் தண்ணி வச்சுருக்கேன். இந்த தண்ணி எதுக்குன்னா நம்ம அந்த நூடுல்ஸை பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் நல்லெண்ணெய். இதுக்கு வந்து கடுகு, ஆவோ ஹையில் வைக்கிறாரு. ஓகே, ஜீரகம், கருவேப்பிலை, ஸோ காஞ்ச மிளகா, க்ரீன் சில்லி, இந்த க்ரீன் சில்லிஸை முதல்லையே நீங்கள் வந்து இதில் வறுத்தீங்கன்னா அதோட காரம் இன்னும் நல்லா இறங்கும். நம்ம வெங்காயம்லாம் போடுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது நல்லா போட்டுட்டு, அண்ட் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால நீங்கள் இந்த க்ரீன் சில்லிஸோ இல்லை இந்த வரமிளகாவோ இல்லாமையே நீங்கள் பண்ணலாம். பெப்பரை கொஞ்சமாக போட்டு பண்ணிக்கலாம். பெப்பர் சிக்கன்றது தான், பட் ஸ்டில் குழந்தைங்க வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் வந்து இதுதான் பெட்டர் மெத்தட். வெங்காயம், நீ தக்காளி போட்டுடலாம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன். ஓகே, இந்த நேரத்தில் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுடுறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், தட் இஸ் ஒரு 1/2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக போடலாம் நீங்கள். நான் முன்னாடியே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நிறைய டிஷ்ஷஸில் நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்திங்கனாலே இட்ஸ் வெரி குட் நம்ம ஆரோக்கியத்துக்கு, பிகாஸ் இட் கில்ஸ் ஜெர்ம்ஸ். ஸோ நான் எல்லாத்துக்குமே நிறைய யூஸ் பண்ணுவேன் மஞ்சள். ஓகே, இப்போது நம்மளுடைய அந்த மெயின் பெப்பர் பவுடர், இதை நீங்கள் வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், இல்லை உங்களுடைய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுருக்கிற இடத்துலையும் வச்சுக்கலாம். எப்போல்லாம் வேணுமோ இதை நீங்கள் வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா அது கருகாமல் இருக்கிறதுக்கு. காரமாக இருக்க மாதிரி ஸ்மெல்லு வருது. நூடுல்ஸ் போட்டோன்னே அது சரியாயிடும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது நம்மால் இங்கே ஏற்ற மாதிரி இருக்கிற பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னாங்க. தே லைக் திஸ் தான், விட்டு அப்படியே சாப்பிடுவேன் நாங்கள் அப்படியே. ஓகே, அதையும் போட்டு ஒரு பெரட்டி எடுத்து, இது வந்து நம்ம ஜாஸ்தி நான் வந்து இப்போது போன் இல்லாமல் போட்டிருக்கிறதுனால ஈஸியாக வெந்துடும், டக்குன்னு வெந்துடும். ஸோ நான் இது வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, கொஞ்சம் தான் தண்ணி ஊற்ற போகிறேன், பிகாஸ் இது வந்து பயங்கரமான அந்த ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கொண்டு வர போகிறதில்ல. ஏன்னா இதை நான் என்ன சொன்னேன், நூடுல்ஸ் போட போகிறேன் இதில். ஸோ catch my point. Okay, இதுவே அப்படியே நல்லா குக் ஆகட்டும். இது குக் ஆச்சுனாலே எவ்ரிதிங் இஸ் ரெடி. அதுக்குள்ளே நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஐ மீன் பாயில் பண்ணி கொஞ்சம் பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நூடுல்ஸை போடலாம். அடடடடா அடடடடடா. இது ஆக்சுவலி நம்ம வந்து இதில் கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி போடணும். ஏன்னா இது குக்காகி வரும்போது நான் அந்த ஆயிலெலாம் மேலே மிதக்கணும்னு சொல்லுவாங்க. பட் ஜென்ரலாகவே நான் ஆயில் ஜாஸ்தி போட மாட்டேன். அதனால் இப்போ நான் கொஞ்சோண்டு வாட்டர் மட்டும் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம இந்த நூடுல்ஸை வந்து அதில் போட போகிறோம். இட் டிபெண்ட்ஸுங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த சூப்பியாக சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க வாட்டர். இல்லை ட்ரையாக தான் வேணும்னா இந்த நூடுல்ஸை அப்படியே எடுத்து போட்டுடலாம். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. அண்ட் சிக்கன் ஆல்சோ, வாவ், லுக் அட் தட், வாவ், எப்படி வெந்திருக்கு பாருங்கள். ஓகே, ஸோ இது பாயில் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம், இவனை அப்படியே அதில் போட போகிறோம். ஓகே, டைம். நான் எனக்கு வந்து இந்த நூடுல்ஸை வந்து உடச்சி போடுறது பிடிக்கவே பிடிக்காதுங்க. அந்த நூடுல்ஸ் வந்து இப்படி எடுக்கும்போது நிறைய எவ்வளோ தூரம் மேலே வருதுன்னெலாம் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது பார்க்குறது. அதனால் ஈவன் மை சில்ட்ரன் அவங்க இந்த உடச்சி போட்டாலே உடச்சி அப்படின்லாம் ஒரு பெரிய ஒரு கேள்விலாம் கேட்பாங்க. என்னமோ பெருசாக எதையோ நான் உடச்சிட்டா மாதிரியும்.
ஸோ நூடுல்ஸை வந்து உடச்சி போடாதீங்க, அதில் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை. இதுக்கு தான் நான் சொன்னேன் பாருங்கள், இதே நம்ம உடச்சி போட்டிருந்தோம் எல்லாம் டபக்குன்னு சேமியா மாதிரி ஆயிருக்கும். எனக்கு வந்து இதை வந்து கொஞ்சம் சிம்மில் ஆக்கிடலாம், ஏன்னா இது ஆயிருக்கும். வரவா, அது சிம்மில் வைக்கிறேன். அண்ட் ப்ளஸ் கொஞ்சம் ஐ ஆட் வாட்டர் பிகாஸ் ஓகே நூடுல்ஸ் ஆயிடுச்சு. ஓகே now mix. இனி இது குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது, இட்ஸ் நாட் ஃப்ரைடு நூடுல்ஸ், அதனால் இதை நம்ம ஆஃப் பண்ணுறோம். ஓகே ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆக்சுவலி டாஸ் பண்ணோம். ஓகே இது இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஓகே சூப்பரான பெப்பர் சிக்கன் நூடுல்ஸ் ரெடி.